வாக்கி ஜோதிடர் திரு பி முகுந்தன் முரளி. மகளிர் அணி மிக சிறப்பான முறையில் ஒரு விழிப்புணர்வும் தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் நீண்ட நாட்களாக ஜோதிடத்தின் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. அவங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி வெங்கடேசன் மேடம் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவ நுணுக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜோதிடத்தில் பரிகாரத்தை எடுக்கிறது அப்படின்னா மிக சிறப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கக்கூடிய கோர்வையும் சிந்தனையும் எண்ணமோ ரொம்ப பிரமாதமாக எடுப்புக்கிறது ஒரு அனுபவ ரீதியில் எடுத்து கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் எடுத்து சொல்லக்கூடியதில் ஒரு வல்லவர்கள். அந்த வகையில் எடுக்கும் பொழுது நம்முடைய முன்னாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தில் முதல் முறையாக மகளிரணி செயலாளராக அவங்க இருந்தவங்க. அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடியதில் ரொம்ப திறமை மிக்கவர்கள். இன்றைக்கி தமிழகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மீனாட்சி வெங்கடேசன் மேடம் அவர்கள் இப்பொழுது ஜோதிட பரிகாரங்கள் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களை உங்களுடைய கரகோஷத்துடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. மகரிஷி ஜோதிட அறிவகம் கிட்டத்தட்ட 2015 எனக்கு பழக்கங்க. ஐயா அந்த வகுப்பு நடத்திட்டு இருந்தப்பெல்லாம் வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா நடக்கும், வகுப்புகள் நடக்கும். நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட இடம் சொல்லணும். இதை முகுந்தன் சார் நன்றியும் வாழ்த்தும். ஜோதிடமும் சூட்சம பரிகாரங்கள் தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாதகம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா முதல் விஷயமா வெறுங்கையோட போகக்கூடாது. வெத்தலை, பாக்கு, பூ, எலுமிச்சம்பழம் கட்டாயம் வாங்கிட்டு போகணும். சரிங்களா? நம்ம தான் காசு வச்சு கொடுக்குறோமில்ல அப்படின்னு அப்படி இல்லை. அது பிரபஞ்ச சக்தி நிறைந்த இடம். நவகிரகமும் பஞ்சபூதமும் பிரபஞ்சமும் எங்களை ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்க அஸ்ட்ராலஜர்ஸ் இல்லைங்களா? இல்லைன்னா அடுத்தவங்களோட வாழ்க்கை ஏட்டை எடுத்து பார்க்க முடியாது. எல்லாத்தோடைய பிரச்சனைகளையும் அங்கே என்ன பண்ணுறோம் அவங்க எடுத்து சொல்லி அவங்க நல்வழி காட்டக்கூடிய இடம் இல்லைங்களா? கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையோட போவீங்களா? அப்படியே என் கூட பேசிட்டே வாங்க. கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையோட போவீங்களா? ஏன் போகிறதில்ல சொல்லுங்க. ஒன்று பேக்கெட்லேயும் பணம் இருக்கணும், தட்டில் காசு போடணும், சாமிக்கு பூ வாங்கிட்டு போகணும். பூ இல்லாத பூஜை உங்களுக்கு நிவர்த்தி அடையாது. அதே போல் ஒரு அஸ்ட்ராலஜர்ஸை பார்க்க போனாலும் ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை அங்கே என்ன பண்ண போகிறீங்க, ஒரு தீர்த்து வைக்கக்கூடிய இடமா நினைக்க போகிறீங்க. அந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது ஒரு சொல்லுவோம் விஷயத்த நமக்கே தெரியாது, ஆனால் நம்ம சொன்னோமா அப்படின்னு கூட தோணும். நிறைய விஷயம் அனுபவம் இருக்கா இல்லைங்களா? நம்ம சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க நடந்திருக்குங்க, எப்படிங்க சொன்னீங்க. அங்கே தான் நம்மளுடைய ஆளுமை திறனும் அனுபவமும் இருக்குது. சரிங்களா? அதனால் முதல்ல வெத்தலை, பாக்கு, பூ, எலுமிச்சம்பழம் கட்டாயம் வாங்கிட்டு போகணும். எவ்வளோ வெத்தலை வாங்குறது? 12 வெத்தலைக்கு குறையில்லாமல் வாங்கிட்டு போங்க. என்னோடய ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் வராங்க அப்படின்னா 12 வெத்தலை கம்மி இல்லாமல் வெத்தலை வாங்கணும். பாக்கு, பூ, எலுமிச்சம்பழம் இதை வச்சு தான் ஃபஸ்ட் அந்த 12 வெத்தலையும் பார்த்து குறித்து வச்சுக்குவேன் நான். எந்தெந்த வெத்தலை எப்படி இருக்குது, இது வெத்தலை பிரச்சனம் தான். ஃபஸ்ட்டு லக்னம் அந்த 12 பாவமாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எந்த வெத்தலை கிழிஞ்சிருக்கோ ஓட்டையாக இருக்கோ அது அந்த பாவகம் அங்கே எடுத்து கரெக்டாக அவங்களை எடுத்து சொல்லும். பிரச்சனையை முதலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த 12 வெத்தலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேசாக இருக்கும், அதை ஒன்று பார்த்துக்கலாம். வெத்தலை பிரச்சனை தவிர பார்த்துக்கலாங்க. பட் நீங்கள் குறித்து வச்சிங்கனாவே அந்த பாவகத்தையும் நம்ம என்ன பண்ணலாங்க சூட்சமமாக பலன் சொல்லணும், எளிமையாக இருக்கும். பூ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மட்டும்தான் பெஸ்ட். ஏன்னா மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா பூஜைக்கே உகந்தது.
அதனால் மல்லிகைப்பூ கட்டாயம். வேறு ஏதாவது பூ கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. இதில் கதமும் கொண்டு வருவாங்க. ராகுக்கு ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக உட்காந்துருக்கு. முன்னோர் வழிபாடு பண்ண மாட்டாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 2 கனி கொண்டு வரணும். 2 இல்லாமல் 1 கனியோ இல்லை 3 கொண்டு வந்தாலும் அங்கே தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் மூலமாக பிரச்சனை இருக்குது, அப்பாவின் மூலமாகவும் அந்த ஃபேமிலிக்குள்ளே சரியான கைட்னஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். 2 கனி கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா களிப்பாக்கு வெட்டுப்பாக்கு தான் கொண்டு வரணும். இந்த ரோஜா பாக்கு நிஜாம் பாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், அங்கே சனி பகவானுடைய ஆதிக்கம் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க எப்படி ஜாதகம் வைக்கிறாங்க, எந்த மாதிரி வந்து உட்காடுறாங்க, நம்ம அந்த கணக்கு போடுற வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க, ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. நமக்கு நிறைய பலன் எடுத்து கொடுக்கும். அவங்க அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னாவே சொல்ல வர விஷயத்த முழுசாக கேட்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை வெளியே எந்திச்சு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிற விஷயத்த முழுசாக அவங்க கேட்க மாட்டாங்க. விஷயத்த முழுசாக, ஏன்னா ஏதாவது சிந்தனையிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து உட்காந்து சொல்லிடுவேன், சார் உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சைலண்ட்டில் போட்டுக்கோங்க, நான் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ஃபோன் ரெக்கார்டிங் போட்டுக்கோங்க. ஏன்னா டவுட்ஸ் நிறையா இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் வெப்பமாக போட்டு கேட்டுக்கலாம். அந்த 12 கட்டத்துக்கும் 9 கிரகத்துக்கும் ஃபஸ்ட்டு இதுதான் நடந்திருக்கும், இப்படி இருப்பீங்க அப்படி சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தசாபுத்திக்கு எடுத்து இந்த கோச்சாரத்தில் இப்படி இருக்குது, இந்த சொல்லி முடிக்கிறோமா உங்கள் கேள்வி என்னன்னு கேட்டிங்க வச்சுக்கோங்க, எல்லாமே சொல்லிட்டீங்கம்மா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே எந்த பாயிண்ட் இருக்காது இல்லைங்களா? இதை நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். ஸோ அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா சூட்சம பரிகாரத்துக்குள்ளே வரலாம். சரி, பரிகாரம் எப்போது பலிக்கும்? யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக நான் பண்ணாத பரிகாரமே இல்லைங்க, நான் போகாத கோயிலே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் பரிகாரம் பலிக்க மாட்டேங்குது? என்ன காரணமாக இருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். பரிகாரம் பலிக்காததற்கு காரணம் என்ன? அடுத்து நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, பேசுங்க. அப்படியே நான் மட்டும் பேசுவேன், நீங்களும் பேசணும். ஓகே, சரி. ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதிகள் ஆட்சி பெற்றிருந்தால் செய்யக்கூடிய பரிகாரம் 50% தான் பேசும். ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதிகள் ஆட்சி, அதை விட உச்சம், இது லக்ன சம்பந்தம் வச்சுக்கோங்க, லக்ன தொடர்பு இருக்குது, லக்னா அந்த ஸ்டாரில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு, இல்லை லக்னாதிபதியே உட்காந்துருக்காரு பாதகஸ்தானத்தில் அப்படின்னா செய்யக்கூடிய பரிகாரங்களை முழுமையாக செய்ய மாட்டாங்க, அந்த டைமுக்கு பண்ண மாட்டாங்க, தடைகள் ஏற்படும். ஏன்னா அவரோட வேலை பண்ணுவார் இல்லைங்களா? அவர் டியூட்டி என்னது? சாதகமாக இருக்காமல் பாதகத்தை கொடுப்பது அவர் வேலை இல்லைங்களா? அவர் வேலையை அவர் பண்ணணும்ல. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு சரியாக போகாமல் இருப்பாங்க, சரியாக போக முடியாது அவங்களால. நம்ம சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு பரிகாரமும் காலையில் 8 மணிக்குள்ளே செய்யணும். 8 மணிக்குள்ளே செய்யக்கூடிய பரிகாரம் 50% உங்களுக்கு அழகாக பேசும். அதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் தன்னுடைய வேலையை கரெக்டாக ஆரம்பிக்கிறார். இன்னொன்று, நம்ம சாப்பிடாமல் இருப்போம் இல்லைங்களா? நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் பரிகாரத்துக்கும் சம்பந்தம் நிறைய இருக்குது. சந்திரன் தான் பரிகாரம், சந்திரன் தான் உணவு. சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு டயர்ட் ஆகிடும், எந்த விஷயத்தையும் முழுசாக எடுத்துக்காது. அப்போ காலையில் அந்த 8 மணிக்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 50 to 60% அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ லாங் ட்ராவல், இப்போ நேற்று ஒருத்தர் போயிட்டு வந்தாங்க, சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், கொத்தவாசல் கோயிலுக்கு அமுச்சு விட்டாங்க. நான் எந்த கிளைண்ட் அமுச்சு விட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணணும், அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க போனதும் எனக்கு அவங்க ஃபோன் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கிருந்து அவருக்காக கும்பிடுவேன், உன்னை நம்பி அமுச்சு விட்ருக்கேன், அவருக்கு பிரச்சனையை தீர்த்து கொடு, இங்கிருந்து நான் ப்ரேயர் பண்ணிக்குவேன். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு கால் பண்ணணும், இது என் ரூல். சொல்லி தான் அனுப்பிச்சுடுவேன். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிடுங்க, சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கால் பண்ணுங்க.
கொஞ்சம் முக்கியமான ஸ்தலங்கள் போனால் இது நானே பேசிடுவேன், வராங்க பார்த்து என்ன பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போது இந்த பாதகாதிபதிகள் எடுத்தீங்கன்னா அதுவும் சரராசிக்கு வச்சுக்கோங்க, பாதகாதிபதிகள் பலமாக வேலை செய்வாங்க மித்த ராசிகளை விட. ஏன்னா இப்போ 9 எடுத்தீங்கன்னா பாக்கியமாகவும் இயங்கும், பாதகமாகவும் இயங்கும், நட்பு வீடாக வரும் சில இடங்களில். சரிங்களா? இதில் மெயின் எடுத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானே பாக்கியாதிபதியாக வராரு, அவரே வராரு பாதகாதிபதியா. அப்போ சூட்சமாக இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அனுஷம் 4ஆம் பாதம் சூட்சமம். ஏன்னா அங்கே வந்து காலபுருஷன் 8ஆம் இடத்துல 8லயே வந்து உட்காராரு, வர்க்கோத்தமாகறாருங்களா. அனுஷம் 4ஆம் 8க்கு 8 வந்து உட்காந்துடுறார். அடுத்து கேட்டை 3ஆம் மாதம் தன் வீடு 8ல் வந்து உட்காந்துருவார். சந்திர பகவான் அனுஷம் 4ஆம் பாதத்திலையும் கேட்டை 3ஆம் பாதத்தில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் செய்யறீங்கன்னா 2 வாட்டி முயற்சி பண்ணணும். 2 வாட்டி முயற்சி பண்ணணும். ஒரு கோயிலுக்கு சிம்பிளாக பக்கத்தில் விநாயகர் கோயிலுக்கு போக சொல்லுவார் 48 நாளைக்கு, அவங்களால முடியாது. அது என்னங்க விநாயகர் கோயில் போனால் மட்டும் பிரச்சனைலாம் சால்வ் ஆகுது சொல்கிறோம் இல்லைங்களா? 48 நாள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க விநாயகருக்கு அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? கால் மண்டலம் வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் அந்த கிழமை ஹோரையில் தண்ணி ஊற்றுவீங்க 6 to 7:30. 6 to 7:30 போது ஏன்னா தண்ணி அதுவும் ஃபஸ்ட் அதில் சூட்சமாக கேட்டிங்கன்னா முதல் தண்ணி ஊற்றுன விநாயகருக்கு. அந்த விநாயகர் பேர் வரப்பில்லையார். தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்க வச்சுக்கோங்க 48 நாள், நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்களுக்கு கொடுப்பார், என்ன கேட்டாலும். ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி உங்கள் தண்ணி. அது மார்கழி மாதத்தில் நாங்கள் எங்கள் டீம் போட்டி போட்டுட்டு போவோம் கோயிலுக்கு. நான் ஃபஸ்ட்டு 3:30 கோயில் வந்துடுவோம். தண்ணி ஃபஸ்ட் தண்ணி ஊற்றணும். அந்த அன்னைக்கு அந்த மார்கழி மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். பாவம் குளிரில் நினைஞ்சிக்கிட்டே இருப்பார். பாலும் ஊற்றுவாங்க தண்ணியும் ஊற்றுவாங்க இல்லைங்களா? ஆனால் முதல் தண்ணி விநாயகருக்கு ஊற்றும் பொழுது தான் முழுமையாக பலன் கொடுப்பார். ஏன்னா கேது என்னங்க காலப்புருஷ அடிப்படையில் ஸ்டார் முதல்ல அஸ்வினி மகம் மூலம் இல்லைங்களா? மேஷம் தனுசில் ஃபஸ்ட்டாக உட்காந்து முதல் புள்ளிக்கு தானே உங்களுக்கு பலன் ஜாஸ்தி. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். குழந்தை இல்லையா, திருமண தடையா, வேலை வாய்ப்பா சொல்லுங்கள், தண்ணி ஊற்றி விநாயகருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர்றது கணக்கு இருக்குது. சுற்றி வரணும் 12 முறை சுற்றணும் விநாயகரை. குலதெய்வம் எல்லாம் தெரியல வச்சுக்கோங்க, சூப்பர் ரிசல்ட் விநாயகருக்கு. கால் மண்டலம் சரிங்களா? கால் மண்டலம் அரசு வேம்பு இருக்கக்கூடிய விநாயகருக்கு போகணும். அதுவும் வலம்புரியாக இருக்குன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஐயரு கோயில் அர்ச்சனை பண்ணுற கோயில் இன்னும் விசேஷம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகம விதிமுறைப்படி அந்த பூஜை செய்வாங்க. சரிங்களா? அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7:30 அந்தந்த கிழமை ஹோரையில் போய் தண்ணீர் ஊற்றி பொட்டு வைக்கணும், அருகம்பில் வச்சு அந்த 12 நாளைக்கும் 12 பூ வைக்கணும். இதில் வந்து துளசி மட்டும்தான் அவருக்கு ஆகாது, துளசி மட்டும்தான் அவருக்கு ஆகாது. மற்ற எந்த பூ வேணால் நீங்கள் வைக்கலாம். வழிபாடு செஞ்சு என்னுடைய குலதெய்வத்தை எனக்கு காண்பித்து கொடுன்னு சொல்லி மனசார வேண்டி 12 முறை அடிப்பிரதட்சணம் செய்யணும். 12 முறை. இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் போனால் 2 பேரும் போகணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போய் தான் வரம் கேட்கணும். இது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்று கனவுலையோ இல்லை யாராவது மூலமாகவோ கட்டாயம் உங்களுடைய குலதெய்வம் தெரிய வரும். இது வந்து நான் நிறையா பேர் சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு. சரிங்களா? அதனால் குலதெய்வம் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஒரு ஜாதகர் வழிபட வேண்டிய ஃபஸ்ட்டு தெய்வமே குலதெய்வம் தான். குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சிகள் அப்படி விஷயம் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா 5ஆம் இடம் இல்லைங்களா? 5 எடுத்துக்கலாம். அப்போ 5க்கு 2ஆம் இடம் நம்ம கர்மம் குறையும். அப்போ லக்னம். அப்போ யாரெல்லாம் குலதெய்வ கோயிலை எப்படி எடுக்கணும் வழிபாடு கேட்டிங்க அப்படின்னா வருஷம் ஒரு தடவை 48 நெய் விளக்கு போடுங்க. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கா, வாழைத்தண்டு திரியோட பஞ்சு திரியும் திரிச்சு விளக்கு போடுங்க. அதே சுக்கிர பகவான் பலமாக இருக்கா, தாமரத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் கலந்து விளக்கு போடலாம். விளக்கு போட்டுட்டு 9 விதமான அபிஷேக பொருள் போட்டுட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட் ஒரு சூரத்தேங்காய் போடுங்க. ஃபேமிலியாக நின்று சூரத்தேங்காய் ஒன்று போட்டுட்டு 48 விளக்கு போட்டுட்டு கோயிலுக்கு நீங்கள் எந்த சாமியை கும்பிட போனாலும் மாலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மாலை வாங்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பூ வாங்கிட்டு போனீங்க வச்சுக்கோங்க, 2 நிமிஷத்தை மாட்டி பிச்சை எடுத்து கொடுத்துருவாங்க. மாலை வாங்கிட்டு போனீங்கன்னா உள்ளே இருக்குங்களா கருவறையிலேயே எப்படியும் ஒரு மலை மல்லிகைப்பூ வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க 50 ரூபா 60 ரூபா வரும். ஒரு 40 ரூபா போட்டிங்கன்னா 100 ரூபா போட்டால் மாலை ஆச்சுங்களா? ஒரு மாலை அப்படிங்கிறது அதற்கு பெயர் ஆரம்னு அர்த்தம். ஆரம்னா 5 பவுன் ஆரம் போட்டால் கழட்டி வச்சுருவோமா நம்ம?
கழட்டி வச்சுருவாங்களா? இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மாலை வந்து ஆரம்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் மாலை வாங்கி போடுவது சிறப்பு. சரிங்களா? அப்படியே மாலையை கழட்டி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? போய் கார்லேயோ பைக்லேயோ மாட்டி வைப்பாங்க. ஒரு நாள் இருக்குமா இருக்காதுங்களா? ஒரு நாள். அப்போ அந்த மாலைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஜீவன் இருக்குது. அதனால் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குலதெய்வ வழிபாடு பார்த்துருக்கோம். ரெண்டாவது பாதகாதிபதிக்கு வருவோம். இந்த பாதகாதிபதியோட லக்னாதிபதி இணைஞ்சிருந்தாவோ, உங்கள் லக்ன புள்ளிக்குண்டான அதிபதி இணைஞ்சிருந்தாவோ அதிகமாக கடவுள் வழிபாடு செய்ய மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க, நம்பிக்கையாக இருக்கவும் மாட்டாங்க. இதில் வச்சுக்கோங்க, ராகு மாந்தி சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிற வழியில் கட்டாயம் பார்த்தீங்க வச்சுக்கோங்க இடுகாடு இருக்கும். இடுகாடு தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். பாதகாதிபதிகளோடு சரராசிக்கு மட்டும் அதிகம் எடுத்துக்கலாம். மாந்தி அந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்கும் பொழுது இடுகாடு அப்போ இடுகாடு தாண்டி அங்கே போயிட்டு வராங்க அப்படின்னாவே அவங்க பலன் அங்கே 0. போயிட்டு வர வழியில் வந்துட்டாங்க, அதே நெகட்டிவ் தானே உங்களுக்கு. அப்போ உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி என்ன ஆகும்? அங்கே லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த வழிகளில் அவங்க வரக்கூடாது. சனி பகவானோடு மாந்தி இணைஞ்சிருக்குனாவும் அவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, குலதெய்வ வழியில் இடுகாடு இருக்கும், ஆனால் போயிட்டு அவங்க வரக்கூடாது. வேறு மாற்றுப்பாதையில் அவங்க கட்டாயம் வரணும். அது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி 4ஆம் இடமாக இருந்து இந்த சனி மாந்தி சேர்க்கை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க குடியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இடுகாடு இருக்கும். அந்த இடத்துல அவங்க வளர்ச்சியே கிடைக்காது. அவங்களுக்கு வளர்ச்சிங்கிற விஷயமே அதிகம் இருக்காது. ஒன்று பொருளாதார பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா குழந்தைங்க ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சரிங்களா? சரி, இப்போ திருமணத்துக்கு வரலாம். திருமணமே ஆக மாட்டேங்குதுங்க, எவ்வளவோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? முதல் பார்த்தீங்கன்னா 2-7 சம்மந்தப்பட்ட திசாபுத்திகள் வரணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு உண்டான யோகங்கள் இருக்கான்னு பார்ப்போம். திசாபுத்திகள் நடக்காமல் எந்த ஒரு பலனும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. சரி, அப்படி இருந்தாலும் கூட அந்த 2-7க்கு உண்டான கோச்சார நிலையிலாவது பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து பயணம் பண்ணும்போது கூட அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். திசாபுத்தி வச்சுக்கோங்க 8-12 போயிட்டுருக்கு, கரெக்டான காலகட்டம். திருமணத்துக்கு வராங்க, திருமணம் செய்யலாமான்னு கேட்பாங்க. அது அவமான திருமணம் தான். ஏதாவது அவமானம் பிரச்சனை விரயம் இல்லாமல் திருமணம் நடக்க வாய்ப்பே இருக்காது. அப்படி அவங்க செஞ்சாலும் சரியான வாழ்க்கை துணை அமையாது. சரியான வாழ்க்கை துணை அமையாது. அதே மாதிரி ராகு கேதுவோட திசாபுத்தி காலங்களும் இப்போ அழகு கடகராசி பார்த்தீங்கன்னா நடக்குது அஷ்டம சனி. இப்போ இந்த அஷ்டம சனி காலமும் ஒருத்தருக்கு திசை கேது வச்சுக்கோங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கேது பகவானோட திசாபுத்தி காலங்களும் அஷ்டம சனி காலங்களும் திருமணத்துக்கு உகந்தது கிடையாது. திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்க லைஃப் வேஸ்ட். இத்தனை வருஷம் காத்துட்டு 32 வயசு ஆச்சுமா, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்றியம்மா, இன்னும் 30 வருஷம் வாழணும்ல வாழ்க்கையை, அவங்க 2 வருஷம் தானே போனால் போயிட்டு போகுது, வெயிட் பண்ணுங்க சொன்னால் அப்போ தான் அவசரப்படுவாங்க. நம்ம சொல்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கவே முடியாது அவங்களால. இல்லை பொண்ணு வந்திருக்கு அமைச்சிக்கலாமா, அப்படி அமைச்சிக்கலாமான்னு கேட்டாலும் கூட அந்த திசாபுத்தி அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 7 சனி காலங்கள் இருக்கக்கூடாது, ராகு கேதுவோட திசாபுத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்தையும் பார்க்குறாரு கேது, 8ல் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு 10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இறங்கி வருவார். அஷ்டம சாந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு? சரியா இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் கிடைக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க? நீ எனக்கு சரியில்லை, நான் உனக்கு சரியில்லை அப்படின்னு ஃபேமிலியை குறை சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த கடகராசிக்காரங்க இந்த காலகட்டம் திருமணம் செய்யாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. சரி, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணணுங்க, ஜாதகம் அந்த பொண்ணோட ஜாதகம் அந்த ஆணோட ஜாதகத்தில் சனி மகா தசாபுத்தி காலங்களோ கேது ராகு தசாபுத்தி காலங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 8ஆம் இடம் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருக்காங்கன்னா கூட 8-12 தசாபுத்தி காலங்களில் ஒரு ஆண் தவறு செய்வான், ஒரு வேற அஃபேர் வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார லைஃப் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் 8-12 ஆக்டிவிட்டி ஆகும்போது ஒழுக்கமாக இருக்கக்கூடிய கணவனும் மனைவி என்ன பண்ணுவாங்க, சம்பந்தமே இல்லாமல் அஃபேர் வரும். அப்போ அந்த காலகட்டம் நம்ம எச்சரிக்கைப்படுத்தணும். அப்போ என்னெல்லாம் குறைக்கலாம்? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணணும். எங்கே ப்ராப்ளம் வருங்க, 7ஆம் இடத்துல 2ஆம் இடம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஆணாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை குறைக்கணும்.
உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். உங்களுடைய பலம் பலவீனம் எப்போ தெரியுதோ அன்னைக்கு நீங்கள் பகடக்காயாக மாற்றப்படுவீங்க. நம்ம ஏன் சொல்லணும், நம்ம ஏன் மாட்டிக்கணும்? அப்போ 8 12 தசா புத்திகள் ஒரு ஆண் பெண்ணுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எச்சரிக்கைப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிமிட் பண்ணுங்க, அவுட்டிங் போகாதீங்க, எதிர்பாலினத்தோட பர்சனல் விஷயத்த பேசாதீங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு ப்ளஸ் தான் பேசுவோம், மைனஸ் சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? நேச்சுரல் தானே, ஆமாவா இல்லைங்களா? உண்மை தானே? நம்மளை பற்றி பேசும்போது என்னை பற்றி பெருமை சொல்லுவேன் நான், மற்றபடி என் மைனஸ் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அடுத்தவங்களோட கரிசனம் நமக்கு தேவையில்லைங்க. அடுத்தவங்களோட நமக்கு கரிசனம் தேவையா? அது குடும்ப வாழ்க்கை நல்லது இல்லையா? அப்போ 8 12 ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கும்போது எச்சரிக்கைப்படுத்தணும். அப்போ என்ன மாதிரி வழிபாடு கேட்டிங்க அப்படின்னா பைரவர் எடுத்துக்கலாம், பிரித்யங்கரா தேவி வழிபாடு எடுத்துக்கலாம். இந்த 2 வழிபாடு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள தேவை விஷயங்கள் எண்ணம் வராது. சப்போஸ் அஃபேருக்குள்ளே இருக்காங்க, அஃபேருக்குள்ளார இப்போ அவங்க வெளியே வரணும், மனசு தோணுது ஆனால் இங்கே மூளை கேட்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு விஷயம் லாக் ஆகிட்டாங்க, பிரச்சனை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு ஒரு 10 ரூபா 7up பாட்டில் வாங்கிக்கோங்க, 5 நெய் விளக்கு வாங்கிக்கோங்க, பெருமாள் கோயிலுக்கு போகணும். புதன் ஹோரையில் பெருமாளை போய் 5 நெய் விளக்கு போட்டுட்டு துளசி ஒரு மாலை வாங்கி கொடுத்து, இறைவா நான் தப்போ உள்ளே வந்துட்டேன், என்னை வெளியே கொண்டு வா, இந்த விஷயம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வரணும். வெளியே வந்து கோபுரம் அந்த கதவு நிலவு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே இறங்கி வந்து அந்த 10 ரூபா 7up பாட்டில் ஓப்பன் பண்ணி அதை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்க. ஏன்? புதன் காதல், ராகு காமம். என்னாகும் உங்களுக்கு? உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வரீங்க, 7up என்னது? ராகு தானே, உள்ள கேஸ் இருக்குல்லங்க, ரிமூவ் ஆகுதா? எங்கே நிற்கிறீங்க? கோபுரத்துக்கு கீழே நிற்கிறீங்க, அங்கே இவ்வளோ எனர்ஜி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லைங்களா? அப்போ ஒரு கெட்ட விஷயம் விட்டு வெளியே போகணும்னா வெளியே கொண்டு போகாத அவங்கள நீங்கள் முயற்சி பண்ணணும். செஞ்சு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாங்க. இந்த விஷயம் வேண்டாம் தவறுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்க. நிறையா ஃபேமிலிஸ் வந்து வெளியே வந்திருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த 10 ரூபா பரிகாரம் அவங்களுக்கு சிறப்பாக பலன் கொடுக்கும். சரி, இப்போ திருமணத்துக்கு வரலாம். திருமணம் ஆகலை அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பசங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க, ஐடி கம்பெனி இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு போக முடியாதுங்க, வழிபாடு பண்ண முடியாதுங்க, நாங்கள் செய்யலாமான்னு கேட்பாங்க. அவங்கவுங்க வயிற்று வலி, அவங்கவுங்க தலைவலிக்கு அவங்கவுங்க மாத்திரை போடுற மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு என்ன வர வேணுமோ அவங்கவுங்க போய் தான் கோயிலில் கேட்கணும். பெற்றவங்க கேட்பாங்க இல்லைங்களா, நான் போய் பரிகாரம் பண்ணுறேங்க, விளக்கு போடுறேங்க, அது அப்படி கேட்குங்களா? ஐயா கேட்குங்களா? ஐயா உங்களை தான் கேட்குறேன். வாய்ப்பு இருக்குங்களா? அது எப்படிங்க சொல்லுங்க. சரிங்க. சந்தோஷம். நான் சொல்றேன் இருங்க. பள்ளி எப்போ முளைக்குதோ அதுக்கப்புறம் எந்த அம்மாவை வழிபாடு உங்களுக்கு பலிக்காது. சரிங்களா? எப்போ நீங்கள் வாயில் மென்று போட்டு சாப்பிட்டு உங்கள் உமிழ்நீரில் எப்போ நீங்கள் உணவை முழங்குறீங்களோ உங்களுக்கு என்ன ஆகாது? அம்மா அப்பா வேண்டுதல் பலிக்காது. சரிங்களா? பள்ளி யாருங்க? செவ்வாய் தானே. ருசி யாருங்க? தெரியுதெல்லாம் உங்களுக்கு. உமிழ்நீர் எப்போ உங்கள் தொண்டைக்கு கீழே நீங்கள் வந்து பல்ல மென்று சாப்பிட்டு முழுங்குறீங்களோ அம்மா அப்பா வழிபாடு உங்களுக்கு இருக்கும். இல்லை அவங்க விஷயம் கிடைக்கும், ஆனால் முழுமையான பலன் கிடைக்காது. சரிங்களா? அது மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு 2 7 தசாபுத்திகள் வேணும். அதே போல் அந்த தசாபுத்திகளுக்கு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா 8 12 பாதகம் இந்த கிரகங்களோட இணைவோ சேர்க்கையோ பார்வையோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வீடு படியேறி போய் பொண்ணு பார்க்க போகக்கூடாது. அவங்க படியேறி போய் பொண்ணு பார்த்தாங்க வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வேற பக்கம் சீக்கிரம் நிச்சயமாகும், உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி கூட அண்ணன் தம்பிகளை கூட்டிகிட்டு போகக்கூடாது, உங்களை பிடிக்காது அவங்கள பிடிக்கும். அக்கா தங்கச்சிக்கு கூட வரக்கூடாது, உங்களை பிடிக்காது அவங்கள பிடிக்கும். எந்த விஷயத்தையும் மாற்றி ஒரு கருத்தை கொடுப்பது தான் பாதகம். 8 12. சரிங்களா? அப்போ கோயிலில் வச்சு பொண்ணு பாருங்க. இதில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார், உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா நேராக கோயிலுக்குள்ளே போயிடக்கூடாது. போயிட்டீங்கன்னா குரு வக்ரம் இருக்கு இல்லைங்களா, என்ன ஆகும்? குரு யார்? ஆலயம் தானே. இன்னொரு நாடில் பார்த்தீங்கன்னா குரு தான் ஆண் சொல்லுவாங்க, ஆணு வந்து குருன்னு சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணக்கூடாது? நேராக உள்ளே போயிட்டீங்கன்னா வக்ரம் என்ன ஆகும்? உங்களுக்கு ரிவர்ஸில் அடிக்கும்.
அப்போ என்ன பண்ணணும், போய் விநாயகரை போய் கும்பிடணும். கும்பிட்டுட்டு திரும்ப வந்து பூக்கடையில் போய் மாலை, சாமிக்கு என்ன தேவையோ எல்லா பொருளையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகணும். ஏன்னா அந்த என்ட்ரன்ஸில் பிள்ளையார் இருப்பார். அவரை கும்பிட்டுட்டு திரும்ப என்ன வேணுமோ செப்பல் போட்டு வந்துடுங்க. வந்து சாமிக்கு எல்லாம் என்ன தேவையோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். சரிங்களா? அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஏன் பேரண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன்னா அந்த இடத்துல எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்காது. இன்னொன்று தேர்ட் பர்சன்ஸுக்கு தெரியாது இல்லைங்களா? எப்போ மூணாவது நபர்களுக்கு தெரியுதோ அன்றைக்கி தான் ராகு கேது 8 12 ஆக்டிவிட்டி ஆகும். நம்ம மட்டும் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆக்டிவிட்டி ஆகாது. ஸோ அந்த கோயிலில் வச்சு நீங்கள் பேசி முடிச்சுட்டு முக்கியமாக இந்த 8 12 கணக்கு இருக்கும்போது 4 5 7 8 இந்த கூட்டு எண்ணில் திருமண தேதி அமைக்கக்கூடாது. அவங்க திருமண தேதியும் அமைச்சுக்கக்கூடாது. 4 5 7 8 8 12 தசா புத்திகள் அந்த காலத்தில் ஒரு அந்தரம் போயிட்டு இருக்கலாம், சூட்சமாக இருக்கலாம், சம்பந்தம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இல்லை சேர்க்கை இருக்குது, பார்வை இருக்கும் பட்சத்தில் இந்த தேதிகள் ஆகாது. சரி, ரிசர்ச் பண்ண விஷயத்தில் இந்த தேதிகள் நிறைய பிரச்சனை வருது. ஒரு அந்யோன்யமான வாழ்க்கைக்குள்ளார அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறது கிடையாது. அதையும் அங்கே நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த திருமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு செப்பல் புதுசாக போட்டுட்டு போங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போட்டுட்டு போங்க. அங்கே போய் அந்த செப்பலை விட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க. வந்துட்டு என்ன பண்ணணும், இது ஏன்னு கேட்டிங்கன்னா செப்பல் என்ன சொல்லுவோம், நம்ம சனி பகவான் எடுத்துக்கலாம், தடையாக இருப்பார் இல்லைங்களா? ஸோ புதுசாக செப்பல் வாங்கிட்டு போய் கல்யாண ஃபங்க்ஷனில் விட்டு வரீங்க. சரிங்களா? காலையில் முகூர்த்தை பார்த்துட்டு அங்கே விட்டு வந்தீங்கன்னா தடைகளை கொஞ்சம் விளக்குது. இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக கொடுத்துட்ருக்கேன். நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம், அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வயசாகிடுச்சு, நம்ம போனோம்னா எல்லோரும் கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் மாப்பிள்ளை வீடு கூடிவ மாட்டாங்க. எப்போ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோமோ, ஒரு முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த மேலே கொட்டுவாங்க இல்லைங்களா, அதை இவங்க காதார கேட்கணும். இவங்க கேட்டாதான் ஒரு விஷயம் அவங்க திரும்ப கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாம் போய் கேள்வி கேட்பாங்க, இன்னும் வயசாயிடுச்சு, பொண்ணு பார்க்கலையா, மாப்பிள்ளை பார்க்கலையான்னு கேள்வி கேட்பாங்க, வீட்டில் விட்டு போயிடுவாங்க. அதுவும் தவறு. நீட்டாக மாப்பிள்ளையாகட்டும் பொண்ணாகட்டும் அலங்காரம் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தானே தெரியும் இந்த வயசில் பொண்ணு இருக்கா அப்படின்னு. ஏதோ பார்க்குறோம், அங்கே பிடிக்கும் இல்லைங்களா, பிடிக்கவும் பிடிக்காதீங்களா, வெளியே பொண்ணை கூட்டு வந்தால் தானே தெரியுங்க. இப்போ அது ஒரு விஷயம். இன்னும் வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க எங்கேயும் வெளியே வரதில்லை. இதெல்லாம் தடைகளுக்கு ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம் இதெல்லாமே. ஏன்னா சம்பளம் போயிடும், இல்லை வேறு ஊரில் இருப்பாங்க, இவங்க சொந்த பந்துக்குள்ளே இந்த பொண்ணு இருக்கான்னு தெரியாது, ஃபோட்டோ மட்டும் காட்டுவாங்க. இப்போ இது வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்கறது மூலமாக பிடிக்கும், இல்லை சொல்ல வரலைங்க, அந்த அட்ராக்ஷன் வராது இல்லைங்களா? அந்த அட்ராக்ஷன் வரணும், ஓகே இந்த ஃபேமிலி ஓகே அப்படின்னு விஷயம் வரணும்னா இன்றைக்கி என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க சேனலில். முதல்ல பெற்றவங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் என்ன பண்ணணும், உங்கள் பசங்க பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா முதல்ல கல்யாணத்தை கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ திருமண தடைக்காக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். சரிங்களா? தமிழ் மாதம் 1ஆம் தேதி நம்ம பவானி கூடுதுறை அம்மன் கோயிலில், அதாவது அந்தந்த சாமிக்கு அந்தந்த பூ வாங்கிக்கணும். அந்தந்த சாமிக்கு அந்தந்த பூனா சிவனுக்கு வில்வம். இப்போ நீங்கள் அரளிப்பூ வந்து 1 முழம் வாங்கினீங்கன்னா அங்கே வந்து முருகருக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? பைரவருக்கும் வச்சுக்கலாம். நாங்கள் நவகிரகம் இருக்குது, விநாயகர் இருக்கார், பெருமாள் இருக்கார், தாயார் இருக்காங்க, அது துளசி வாங்கிக்குவாங்க, தாமரை வாங்கிக்குவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேதநாயகி அம்மனுக்கு மட்டும் ஒரு மாலை, 12 செவ்வாழை பழம். சரிங்களா? 1/4 கிலோ மஞ்சள் தூள், 1/4 கிலோ குங்குமம். மாப்பிள்ளையாக இருக்காங்க அப்படின்னா நல்லா பட்டு வேட்டி, பட்டு ஷர்ட்டை, புது செப்பல், நல்லா செயின், மோதிரம், வாட்சு, நல்லா ஹேர் கட்டிங்லாம் பண்ணி மாப்பிள்ளை மாதிரியே வரணும் அந்த இடத்துக்கு. ஏன்னா நம்ம என்ன வாங்க போகிறோம், வரம் வாங்கிறதுக்காக போகிறோம். தமிழ் மாதம் 1ஆம் தேதி மட்டும். அப்போ பொண்ணு அப்படின்னா நல்லா பட்டு புடவை கட்டி தலைறைய பூ வச்சு நல்லா வளையலெல்லாம் போட்டு நீட்டாக வரணும். சரிங்களா? காலையில் 7 மணிக்கு பவானி கூடுதுறை அம்மன் கோயிலில் இருக்கணும். அங்கே போய் நீங்கள் குளிக்க வேண்டாம், வீட்டில் இருந்தே குளிச்சுட்டு போங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பிறப்பு ஜனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? 12 செவ்வாழை, 1/4 கிலோ டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கோங்க. அங்கே போனது பார்த்தீங்க அப்படின்னா தட்டில் வச்சு கொடுக்குறீங்க, தாம்பூல தட்டில் வச்சு கொடுக்குறீங்க. சரிங்க? வச்சு கொடுத்துட்டு திருமண தடை நீங்கன்னு சொல்லி அர்ச்சனைட்ட பண்ண சொன்னீங்க அப்படின்னா நீட்டாக ஈடு பண்ணி தருவாங்க. இல்லை என்னோடய பேர் சொல்லுங்கள், ஈரோட்டில் அம்மா அமுச்சு விட்டாங்க அப்படின்னா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஜாதகத்தை மடியில் வச்சு
அர்ச்சனை பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. 12 செவ்வாழை பழத்தில் 5 பழத்தை ஐயரு கொடுத்துடணும். 2 வாழைப்பழம் அவங்க எடுத்துக்கணும். யாரு? அந்த பொண்ணோ அந்த பையனோ அங்கே சாப்பிடணும். மீதி 5 பழத்தை ஒரே மாட்டுக்கு கொடுக்கணும், பசு மாட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரே மாட்டுக்கு கொடுத்தா தான் பலன். அந்த டைமண்ட் கல்கண்டு இருக்கும். அந்த கோயிலில் நீங்கள் வெளியே வந்ததும் கொலுசு போட்டிருக்க கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஒரு 9 வயதுக்குள்ள சிறுமி, வயதுக்கு வராத சிறுமி, சரிங்க, அந்த பொண்ணு கையில் அந்த கல்கண்டை கொடுத்துட்டு 2 நீங்களும் வாயில் போட்டு அங்கே வச்சுருங்க. வச்சுட்டு வாங்க. அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு அமைப்பில் கட்டாயம் திருமண தடை விலகி உங்களுக்கு ஜாதகம் நல்லா அமையும், நல்ல குடும்பமாக அமையும். சரி, இப்போ குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சில குரு பகவான் வந்து எல்லாத்துக்குமே வந்து குரு பலன் கொடுக்குறாரா? இப்போ சொல்லுவாங்க 2ல் இருக்குது, 4ல் இருக்குது, 7ல் இருக்குது, 8ல் இருக்குது, 12ல் இருக்குது. குரு பகவான் ராசியை பார்க்குறாங்க, லக்னத்தில் இருக்காங்க, திருமண யோகம்னு சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? சொல்லுங்க. கரெக்டுங்க ஐயா, சொல்லுங்க. குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமண யோகம் கிடைக்கும். அப்போ குழந்தைக்கும் வரும், வயசானவங்களுக்கும் வரும், கிழவனுக்கும் வரும் இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு தசா புத்தி தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? குரு பகவான் வந்து குழந்தைக்குண்டான கிரகம். அவர் என்ன கிரகங்க? திருமணமானதும் அந்த வருடம் குழந்தை பிறக்குமா, அதுக்கு தான் இந்த குருபலன் பேசும், சரிங்களா? உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தியை மட்டுமே திருமணம் அமைத்து கொடுக்கும். இப்போ இந்த குரு பகவான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பாதகமாக இருக்காங்க, உங்கள் ராசிக்கு பாதகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, இல்லை பாதகாதிபதியாக இருக்காங்க, இல்லை லக்னாதிபதியோட இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியும் இதுன்னு எடுத்தீங்கன்னா பாதகாதிபதியாக இருப்பாங்க, சரிங்களா? அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாவோ, இல்லை பாதகாதிபதியான புதன் பகவான் சேர்ந்திருந்தாவோ, இல்லை குரு பகவான் வீட்டில் மீனத்தில் வந்து புதன் பகவான் பலவீனமாக இருந்தாவோ, அவங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? ஒரு 9 தாம்பூல தட்டு, 9 மங்கள பொருள், சரிங்களா? இது திருமணத்துக்கு மட்டும்தான், சரிங்களா? திருமண தடை விலக மட்டும்தான் இந்த கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்க இந்த பலன் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு 9 மங்கள பொருள் தாம்பூல தட்டோட வச்சு கொடுத்தோம்னா அந்த தட்டையும் சேர்த்திக்கோங்க. தட்டோட தான் அந்த மங்கள பொருள் 9 கணக்கு எடுத்துக்கோங்க, சரிங்க? உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புடவை வாங்கி வைக்கலாம், அது நீங்கள் பட்டா கூட வாங்கி வைக்கலாம், இல்லை ஜாக்கெட் பீட்டு வச்சு 9 மங்கள் பொருள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ அந்த 9 பொருளையும் வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அம்மன் ஆலயத்தில், அதாவது எப்பவுமே ஐயருள்ள கோயிலுக்கு ஏன் சொல்கிறேன்னா அவங்க ஆகம விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க, சிறப்பாக இருக்கும். 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பண்டாரம் சொல்லக்கூடிய அம்மன் கோயில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அவர் 10 ரூபா போடுன்னு கேட்டு வாங்குவார் இல்லைங்களா? தட்டில் 10 ரூபா போடுன்னு கேட்டு வாங்குவார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய பூக்கடை எடுத்துக்கோங்க, அம்மாவாக இருக்கும், அக்காவாக இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அவங்க சமையல் கான்ட்ராக்ட், டிரைவிங், ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் இருக்கும். அவங்க தான் அந்த கோயிலில் வந்து அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, மாறி இருந்துக்குவாங்க. ஆனால் ஐயர் அப்படி கிடையாது. அந்த குலத்தொழில் அப்படின்னா அது ஒன்று தான் அவங்களுக்கு ஜீவனமே, வேற வேலைக்கு எதுவும் போக மாட்டாங்க இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்ட் டைம் ஜாப் போய் பார்த்துருக்கீங்களா அவங்க ஏதாவது? அது ஓகேங்க, அது குரு, அதுவும் குரு தானே உங்களுக்கு, அது பிரச்சனை இல்லை இல்லைங்க. நான் இன்னொரு பிஸ்னஸ்க்காக போறாங்களான்னு கேட்குறேன். குரு வட்டிங்க இல்லைங்களா? குருனாவே வட்டி தானே உங்களுக்கு, சரிங்களா? அவர் தானே தனகாரகன், தவறு கிடையாது, சரிங்களா? அதனால என்ன பண்ணக்கூடாதுங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கள பொருட்கள் 9ஐயுமே என்ன பண்ணணும்னா ஐயருக்கிட்டையே நீங்கள் கொடுத்துடணும். இது இங்கே வரவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிருங்க. இதில் ஒரு சூட்சமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது 2 லேடிஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க, 2 தட்டு தான் அவங்க போகும், மீதி 7 பொருளும் அவங்க வீட்டுக்கே போகும். அவங்க அக்கா தங்கை இருப்பாங்க, மனைவி மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? உண்மை அதுதானே? ஒரு நல்ல பட்டுப்புடவை வச்சு 9 மங்கள பொருள் வச்சு கொடுக்கும்போது யாருக்கா இருந்தாலும் தானமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மட்டும் நான் பாதி கொடுத்துட்டு பாதி வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அவ்வளோ வேண்டாங்க, 2 தட்டாவது அவங்க வீட்டுக்கு போகாதா? 2 போகும் இல்லைங்க, 2 மங்கள பொருள் அவங்க வீட்டுக்கு போகாதா? அப்போ இங்கே குரு ஆக்டிவேட் ஆகுறாரா? பேசுங்க, ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் எனக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை வேற சின்னல் அவங்க தெரியும் எனக்கு உட்காந்துட்டு இருக்கீங்களான்னு? இங்கே தான் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். ஹலோ, ஹாய், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சத்தம் பத்தலையே.
வெல் டன். ஓகே, அப்போ அந்த வீட்டுக்கு 2 பொருள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அழகா சுக்கிர பகவான் ஆக்டிவேட் ஆகிறார். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதகாதிபதிங்கும் போது புதனோட ஆக்டிவேட் ஆகிறார். இந்த புதன் நன்மை செய்வார்னு கேட்குறீங்களா? நன்மை செய்ய மாட்டார். நன்மை செய்யாத கிரகம் தானே புதனுக்கு குரு. நன்மை பண்ணுவாங்களா உங்களுக்கு? இன்னொன்று, இதே மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்தாவோ கண்ணியில் செவ்வாய் இருந்தாவோ இவங்களுக்கு ஒரு சூட்சம விளக்கம். சரிங்களா? 2017 நினைக்கிறேங்க, பிருகு பிரபாகரன் ஐயா சொன்னார், இந்த மிதுனத்திலையும் கண்ணிலையும் செவ்வாய் இருக்குன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை அப்படின்னு. பட் அவர் போட்டு விட்ட நெருப்பு துளி தான் நிறைய உட்காந்து ஏன் பிரச்சனை பண்ணுதுன்னா, அந்த புதனுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஃபஸ்ட்டு எதிரி இல்லைங்களா? அப்போ இந்த குரு பகவான் பாதகாதிபதி. ஏன் திருமண வாழ்க்கை சரியாக வர்றதில்லை? அது மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் ஏன் வர்றதில்லை? அவரோட ஸ்டார் இயங்குது. நிறைய விஷயம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, சிந்திப்போம் இல்லைங்களா? அப்போ தான் யோசனை பண்ணேன். ஆனால் நான் என்ன திங்க் பண்ணி என்ன விஷயங்கள் கொடுத்தனோ அதையே ஐயா ரீசனாக எனக்கு விளக்கம் கொடுத்தார். சரிங்களா? ஸோ மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது இதுதான் ரூலுங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணணும், அவங்க அதை கேன்சல் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அவங்க புக் பண்ணி கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? ரெண்டாவது, பத்திரிக்கை அடிக்க கொடுத்து ஒரு 50 பத்திரிக்கை அடித்ததுமே அதை வாங்கி இல்லைங்க இன்சில் மாறிடுச்சு, பேர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த 50 பத்திரிக்கை கிழிச்சு போட்டுரும். மறுபடியும் அடி கொடுக்கணும் பத்திரை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாதகாதிபதியான குரு பகவான் கடகத்தில் உச்சம் அடைகிறார் இல்லைங்களா? அந்த குரு பகவான் ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் அந்த மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ல் வந்து நீசம் அடைகிறார். அதனால் திருமண வாழ்க்கையில் கட்டாயம் பிரச்சனை கொடுக்குது. மிதுனத்தில் செவ்வாய் இருக்குன்னா இதுதான் உங்களுக்கு ரூல். இது நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வரும். இப்படி செஞ்சால் அந்த குரு பகவான் பாதிப்பு தர்றதில்லை. இப்போ அடுத்து கன்னிக்கு வாங்க. கன்னியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவரே 3-8க்கு அதிபதியான கிரகம், 8க்கு உண்டான கிரகங்களாம். இப்போ இந்த வீட்டுக்கு குரு பார்த்தீங்க அப்படின்னா லாபத்தில் போய் உச்சம் அடைகிறார். 7க்கு உண்டான கிரகம் 11ல் போய் உச்சம் அடைஞ்சாருன்னா கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுவும் உபயராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக 2 திருமணம் ஏற்படும். உபயராசிக்காரங்க உபய லக்னக்காரங்க என்றைக்குமே திருமணத்தை மட்டும் பார்த்து அமைச்சுக்கணும். சரிங்களா? ஒன்று இன்னொரு வாழ்க்கை ஏற்படுறதோ இல்லை அஃபேர் ஏற்படுறதோ இவங்களுக்கு சீக்கிரமாக என்ன ஆகும் உங்களுக்கு? ஏன்னா இதான் காரணம். ரூல் என்னங்க, 7க்கு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாறி வந்து உட்காந்துருது. ஒன்று நீஷமாக இருந்தாலும் பாதிப்பு கொடுக்குது, உச்சமாக இருந்தாலும் பாதிப்பு கொடுக்குது. அப்போ இந்த மிதுனத்தில் கண்ணியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னா ஐயரு கையால் டைரெக்டாக தாலி வாங்கி கட்டக்கூடாது. இதுக்கு என்ன ரூல் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 9 வயதுக்குள்ள சிறுமி, அந்த சிறுமி கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும். அந்த மாப்பிள்ளையை வந்து மாமான்னு கூப்பிட்ற உறவு முறையாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பட்டு பாவாடை பட்டு ஷர்ட்டை எடுத்து பொண்ணுக்கு யார் அலங்காரம் பண்ணுறாங்களோ அதுவும் மேக்கப்போட ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த பொண்ணுக்கும் மேக்கப் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணி பொண்ணோடையே கூட்டிகிட்டு வாங்க. ஸ்டேஜில் உட்கார வைங்க. உட்கார வச்சு ஐயரு அந்த குழந்தைகிட்ட தாலியை கொடுத்துடணும். மாமாட்ட கொடுத்துருமான்னு சொல்லிடணும். மாமானா யாருங்க? புதன் தானே. மாமானா அங்கே புதன் ஆக்டிவேட் ஆகிறாருங்களா? புதன் இயங்குறாரா? அப்போ என்ன பண்ணணும்? அவர் கையால் அந்த குழந்தை கொடுத்து தாலி கட்டிட்டா அவங்க லைஃப்பில் பிரச்சனை வர்றதில்லை. கன்னி செவ்வாயும் மிதுன செவ்வாய்க்கும் இதுதான் ரூல். தாராளமாக சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னாலும் நமக்கு ஹாப்பி தான். அவங்க கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டம் தானேங்க. ஏமா சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஜாதகம் வருதுன்னா கேட்டு பாருங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கான்னா ஆமாங்க பிரச்சனை இருக்குவாங்க. சில பேர் டைவர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. 2வது கல்யாணம் எப்பங்க பண்ணல, 2வது கல்யாணத்துக்கு இதுதான் ரூல், இதை தான் செய்யணும் அவங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு டேரக்ட் எங்கே போகிறோம்? நம்ம 11 தான் இயக்கிறோம். 11 இயக்கிறோங்களா? 11 இளைய தாரமாக தானே உங்களுக்கு. மிதுனத்துக்கு 11 யாருங்க? செவ்வாய் தானே. செவ்வாய் தானே. உங்களுக்கு கன்னிக்கு 11 குரு உச்சமாகிற வீடு என்ன உங்களுக்கு வச்சு செஞ்சிருவார். அதனால் மிதுன செவ்வாய்க்கும் கன்னி செவ்வாய்க்கும் தைரியமாக தாராளமாக சொல்லுங்கள். இது என்னோட கோல்டன் ரூல். ரிசல்ட்டு மாறவே மாறாது. அப்படி மாறுங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. யாரெல்லாம் கேட்க போகிறீங்க? கேட்பீங்களா? தேங்க்யூ மேம். ஓகே சரி, இப்போ அடுத்து இந்த குழந்தை பாக்கியத்துக்கு வரலாம். அதுக்கப்புறமா நம்ம விஷயம் பேசலாம். இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆணுக்கு 5ஆம் இடம் பார்க்குறோம், பெண்ணுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறோம், இன்னொன்று குரு பகவானையும் பார்க்குறோம். ஆனால் இங்கே சூரிய பகவான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா காலபுருஷ 5 குல கிரகம் சூரிய பகவான் ஆத்ம கிரகம் இல்லைங்களா. அப்போ அவங்க ஜாதகத்தில் சூரியன் குருவோட பலம் இருந்துட்டாவே கட்டாயம் வாரிசு உண்டு. அதில் அந்த 8, 12 சப்போஸ் 3, 8, 12 சம்பந்தம் இருக்கணும். எதோடிங்க அந்த 3, 8, 12 தொடர்பு இருந்தால் தான் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லைங்களா. அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த புத்திர பாக்கியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ ஜென்மத்துக்குள்ளேயும் வந்துடணும். நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கேட்பாங்க 2 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி இன்னும் புத்திர பாக்கியம் இல்லைங்கும் போது உங்கள் ஃபேமிலிக்குள்ளார யாருக்கு லேட்டாக குழந்தை பிறந்ததுன்னு கேளுங்க. அவங்களோட பேரையும் கேளுங்க. அவங்க ராசி தெரிஞ்ச ராசி கேளுங்க. இல்லை பேர் வச்சாவே நம்ம கிரகம் தெரியும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த புத்திர பாக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலமாக இருக்கணும். சூரியன் குரு பலமாக இருக்கணும். இருந்துட்டாவே உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இது தப்பு கிடையாதுங்க. அது 7, 6 வருஷம் 7 வருஷம் மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஏக்கம் வரும். அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக போனது ஹாஸ்பிட்டல் போனதுமே என்ன பண்ணிடுறாங்க, 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி செயற்கை மருத்துவ ராகு இல்லைங்களா, அது ராகு தானே ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஸோ அதன் மூலமாக இருந்தாலும் அது மனசு கஷ்டம் தானே உங்களுக்கு இல்லைங்களா. கடனை உடனே வாங்கி பண்ண சக்ஸஸ் ஆனாதான் உண்டு. எத்தனை பேர் சாகுறது இல்லைங்களா, ஆகாமல் இருக்காங்க அவ்வளோ செலவு பண்ணியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாதக ரீதியாக பலம் இருக்குது அப்படின்னா இந்த சொந்த பயிரை எடுத்துக்கலாம். நீங்கள் சென்னிமலை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா படி பூஜை செய்யணும் அவங்க. அப்போ ஆணோட ஜாதகத்தில் 5ஆம் பாவம் பலமாக இருக்குது, 5 குண்டான கிரகம் பலமாக இருக்குது. இல்லை பெண்ணோட ஜாதகத்தில் 9ஆம் இடம் பலமாக இருக்குது. திசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. எப்போ பிரச்சனை வரும் கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் இல்லைன்னா இந்த ராகு கேது திசா புத்தி காலங்கள் உள்ளே இருக்கும் பொழுது அந்த 5, 8, 9 பாதிக்கப்படுதுன்னா அந்த புத்திரம் பார்த்தீங்கன்னா அங்கே அபாஷன் ஏற்படுறது, அங்கே அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறதும் இதுதான் காரணம் சரிங்களா. அப்போது இவங்க படி பூஜை செய்யணும். இந்த படி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி அதில் மஞ்சள் கலந்து அச்சதையாக பண்ணி முல்லைப்பூ 1 படி வாங்கி கலந்துக்கோங்க. இல்லை அரைப்படி முல்லைப்பூ கூட வாங்கி கலந்துக்கலாம். இப்போ 5ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னா சென்னிமலை கோயிலில் 5வது படிக்கட் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. இல்லை அந்த பொண்ணோட ஜாதகத்தில் 9ஆம் இடம் பலமாக இருக்குன்னா 9வது படிக்கட் தேர்ந்தெடுத்துக்கலாம். 2 ஜாதகத்தை பார்த்து எந்த கிரக அடிப்படையில் திசாபுத்தி கோச்சாரம், எதுக்கு கோச்சாரம் சொல்கிறீங்கன்னா அந்த 5, 9ஆம் இடத்துல உங்கள் லக்னமோ இந்த 5, 9க்கு உண்டான கிரகம் கோச்சாரத்தில் இருக்கும் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பலிதமாகும். அந்த இடம் முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். இடம் ஸ்ட்ராங் ஆகாமல் நம்ம எதுவும் பரிகாரம் பண்ணால் பலிக்காது இல்லைங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் சொல்லக்கூடிய கால நேரம் ஒன்று இருக்குங்க. இப்போ இந்த முடிச்சுட்டு நம்ம அதுக்கு லாஸ்ட்டாக வரலாம். எப்பெல்லாம் பலிதமாகும் பலிதமாகாதுன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த 5வது படிக்கிட்டு 9வது படிக்கிட்டு பார்த்துருக்கோம். அது ஆணோட ராசிக்கும் பெண்ணோட ஜாதக அமைப்பில் தசாபுத்திகளை பார்த்து இதை நம்ம எடுத்திருக்கோம். அந்த படி பூஜைன்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1200 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும் சென்னிமலையில். அங்கே 2 விளக்கு போடணும். அதுக்கேற்ற மாதிரி விளக்கு, எண்ணெய், வாழைத்தண்டு திரியும், தாமரத்தண்டு திரியும், பஞ்சு திரியும் நீங்கள் திரிச்சு எடுத்துக்கணும். 5வது படிக்கட்டா 9வது படிக்கட்டா அவங்க ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணியதுக்கு அப்புறமா அங்கே அச்சதை வச்சு அந்த இடத்துல இந்த 2 விளக்கு போட்டு படி பூஜை பண்ணிகிட்டே மேலே போகணும். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்னா காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கணும். அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கணும். ஏன் படிக்கட்டு வெளியே போக சொல்கிறோம், ஏன் படி பூஜை பண்ணி சொல்கிறோம்? படிக்கட்டு சனி பகவானுங்க. படிக்கட்டுனா 5 சூரியன், 9 குரு, வேற எதுவுமே இல்லை சரிங்களா. இன்னைக்கு காலபுருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானத்தில் பலமாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா சனி பகவான். இந்த படி பூஜை பண்ணி நீங்கள் மேலே போகும்போது அவர்கிட்ட போய் 2 பேரும் அந்த ஆணா இருக்குன்னா சாட்சாத்தகமாக கீழே விழுந்து கேட்கணும். பொண்ணு வந்து மடிப்பிச்சை ஏந்தி கேட்கணும். எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி தான் அங்கே கேட்கணும். சும்மா போய் கும்பிட்டு வரதெல்லாம் பரிகாரம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மன ரீதியாக அந்த பரிகாரத்தோட அந்த பலனோட ஒன்றி இணையிறீங்களோ அன்னைக்கு தான் பரிகாரம் இதாகும். கோயிலில் போய் உட்காந்துக்குவாங்க, அங்கே போய் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் நெகட்டிவாக பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை அங்கே ஃபோன் கால் பேசுவாங்க, நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லுவேன், கோயிலுக்கு நீங்கள் பழனி போனாலும் எங்கே போனாலும் கிரிவலமே போகிறீங்களா ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, 1008 மந்திரம் போட்டுக்கோங்க, சுற்றுங்க, யார்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்றுவேன். நான் இப்படி பண்ணுறதா தான் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னா பண்ணாதீங்கன்றுவேன்.
என்ன காரணம்? இவங்க சொன்னாங்க, நாங்கள் போயிட்டு வந்தோம், எதுவுமே நடக்கல. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தான் 50%, நாங்கள் சொல்கிறதா உண்மை தானேங்க. நம்ம சொல்கிறது 50% தான். அவங்க செய்யக்கூடிய விஷயம் எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் அமையும். ஸோ அந்த படிப்பூஜையில் ரிசல்ட்டு கட்டாயம் உண்டு. சரி, 12ஆம் இடத்துல போய் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் புத்திர பாவத்துக்கு உண்டான 9க்கு உண்டான கிரகம் போய் உட்கார்ந்துருச்சுங்க. 12ஆம் அதிபதி பலவீனமாக இருக்குது, இல்லை 9ஆம் அதிபதி வந்து 12க்கு உண்டான சாரம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் மாந்தி வந்து உட்கார்ந்துட்டார், அதே 12ல் ராகு வந்து உட்கார்ந்துட்டார். இந்த குழந்தைக்கு புத்திரம் கிடைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். மடிப்பிச்சை வாங்கணும். என்ன பண்ணணுங்க? ஒரு கோயிலில் அந்த என்ன வீடுன்னு பாருங்கள், 12ஆம் இடம். அந்த 12ஆம் வீட்டு அதிபதி பலம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. அந்த 12ஆம் அதிபதி வீட்டுக்கு 9ஆம் அதிபதிக்கு உண்டான கோட்சார கிரகம் வரும் காலத்தில் அவங்க மடிப்பிச்சை வாங்கணும். 2 பேர்த்துக்குங்க 12 வருஷம் குழந்தை இல்லை. ஒருத்தருக்கு 12 வருஷம், ஒருத்தருக்கு 8 வருஷம். மடிப்பிச்சை எடுத்து அந்த காசில் பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சாங்க. ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இன்னொரு பொண்ணுக்கு கன்சீவ் ஆகும், நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? ரிசல்ட் எடுத்திருக்கு. 12க்கு மட்டும் தட்டினீங்கன்னா வேகமாக தட்டுங்க, எனக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்கும்ல. சரிங்களா? இந்த விஷயம் அங்கே நல்லாயிருக்கும். சரி, இப்போ குலதெய்வ அருள் கிடைக்கல சொல்லுவாங்க இல்லைங்களா? குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா. இப்போ இந்த குலதெய்வ பலன் கிடைக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்ட ரூல், இடுகாடுகள் இருக்குது அப்படின்னாவே அந்த வழியில் அவங்க வரக்கூடாது. சுற்றி வரைக்கும் 5 கிலோமீட்டர் இருக்கும், சுற்றி வாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்களா? இப்போ காரில் பைக்கில் தானே போகிறோம், யாரும் பஸ் ஏறி போகிறது இல்லை, எல்லாம் மேக்ஸிமம் 2 வீலர் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இப்போல்லாம் கேப் புக் பண்ணிக்கிறாங்க, கால் டாக்ஸி இல்லாமல் போகிறது இல்லை இல்லைங்களா? அவுட்டரில் இருக்குனாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது விஷயத்த மாற்றி அமைச்சுக்கிறோம். ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ 5க்கு உண்டான கிரகம் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும். இங்கே சனி பகவானோட ராகு கேதுக்களோட இணைவு 5ஆம் இடத்திற்கு இருக்குது. இல்லை அப்படின்னா லக்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்வீங்க, பட் உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு அமையல, பட் குலதெய்வத்தை போய் கும்பிட சொன்னேன். அவர் என்ன, நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா எனக்கு பிரச்சனை தான் வருதுங்க அப்படிங்கிறார். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? நான் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தானே வரும்போது வண்டியில் விழுந்துருவேன், இல்லைன்னா வண்டியில் பிரச்சனை வந்துடும், இல்லைன்னா சண்டையார் வீட்டில் இருக்கும், இல்லை ஏதாவது விஷயமாயி நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு கெட்ட விஷயம் ஆகிடும், ஒரு காரியம் ஆகிடும். வீட்டுக்கு வந்ததுமே அந்த அன்னைக்கு போகிற மாதிரி ஜாதகங்களே இருக்குங்க. அஷ்டம சனி காலங்களில் சனி பகவானும் உங்கள் கோச்சாரத்தில் சனி ராகு இருந்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடகத்தில் இருக்குது இல்லைங்களா? அப்போ கும்பத்தில் ஆல்ரெடி சனி ராகுவோடு பிறந்தவர்கள் சனி ராகு சேர்க்கை வரும்போது திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஆப்போசிட்டை வரும்போது டெட் பாடி பார்ப்பீங்க. இல்லை வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளேயே உங்கள் செய்தி வந்துடும் ரிசல்ட். ஏன்னா வரப்போகுது இல்லையா? இருக்கிறவங்க பண்ணி பாருங்க, ரிசல்ட் பார்ப்பீங்க. சனி ராகு உங்கள் ஜாத்தில் ஆல்ரெடி சேர்ந்துருக்கணும், கடகராசியாக இருக்கணும். ராகு சனி சேரும் காலத்தில் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. சப்போஸ் ஜாதகம் வருதுன்னு சொல்லி பாருங்க. நம்ம ஆமாவேன்னு தெரிஞ்சுக்கணும் ரிசல்ட்டு இல்லைங்களா? நம்ம தெரிஞ்சு பார்க்கணும்ல. நான் சொல்கிறத விட ஒரு அனுபவம் தானே உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். சரிங்களா? பண்ணி பார்க்குறீங்க, சொல்கிறீங்க. ஓகே சார், ஓகே. ஐயா பேர் என்னங்க? ஓகே. சென்னிமலையில் இருக்கார் பார்த்தீங்களா? சென்னிமலை ஆண்டவரை பற்றி பேசினோம், உட்காந்துட்டு இருக்காரு இங்கே. சென்னிமலை ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்கார். சந்தோஷங்க ஐயா. போயிட்டு வந்து பாருங்க, ஆப்போசிட்டில் கட்டாயம் பார்ப்பீங்க. இல்லைன்னா வீட்டுக்கு வரதுக்குள்ள செய்தி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? பார்க்குறீங்க, இன்னும் 10 மாதம் தான் இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நீங்கள். சரிங்களா? ஓகேங்க. சரி, இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம் நம்ம? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ டாபிக் வேணும், அது பேசி முடிச்சாச்சு. குலதெய்வம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாங்க, திருநள்ளாறு. இல்லை, அது வந்து ரிசல்ட்டுக்காக சொன்னது. அதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? இல்லை, முடிச்சிட்ருக்கீங்களான்னு பார்த்தேன், எல்லாம் கவனிச்சிட்ருக்கீங்களான்னு பார்க்கணும்ல. சரிங்க. நாங்கள் தூங்க விட மாட்டோம் சார், எங்கள் ஸ்பீச் அப்படி. சரிங்களா? சரி, இப்போது இந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் போயிட்டு வந்தால் பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க 5ஆம் இடத்தில், சரிங்களா, அந்த குலதெய்வ அனுகிரகம் முழுசாக வேணும் அப்படின்னா 3 தீர்த்த குடம் வாங்கிக்கோங்க. 3 குடம் வாங்கிக்கோங்க.
ஒரு ஐயருக்கிட்ட கொடுத்து கலசம் பண்ண சொல்லுங்க. நூல் சுற்றுருவாங்க இல்லைங்களா, அந்த நூல் சுற்றணும். அதுக்கு பேர் கலசம். அந்த கொடை எப்போ கலசமாக மாறும்னா அந்த நூல் சுற்றணும். அதுக்கு தட்சணை ஒன்று கொடுத்துருங்க அவருக்கு. சரிங்களா? தட்சணை கொடுத்து அந்த 3 குடத்தையும் வாங்கிட்டு உங்கள் வீட்டு தண்ணி ஆற்று தண்ணியாக இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. குலதெய்வ கோயிலில் ஒரு நீர் ஊற்று இருக்குது, ஆறு இருக்குது, ஒரு குளம் இருக்குது, கிணறு இருக்குன்னா அங்கே தண்ணியை கணக்கு வச்சுக்கோங்க. நமக்கு தேவை ஆற்று தண்ணி, போர் தண்ணி, கிணத்து தண்ணி, 3 தண்ணி வேணும். அப்போ உங்கள் வீட்டு தண்ணியும் சாமி கோயில் இருக்கக்கூடிய தண்ணியும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் போர் தண்ணி வேணும்னா மிடில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடையில ஒரு ஆறோ ஏதோ இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு போர் தண்ணியோ ஏதோ ஒரு தண்ணி, மொத்தம் 3 தண்ணி வேணும். ஆண் தெய்வமாக இருக்குன்னா அமாவாசை வழிபாடு சிறப்பு. பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, பௌர்ணமி வழிபாடு சிறப்பு. ஸோ இந்த 3 தண்ணியும் கொண்டு போய் அமாவாசைக்கு அப்படின்னா கொண்டு போய் நீங்கள் சாயங்காலம் வைக்கலாம், இல்லை காலை பூஜைக்குன்னா காலையில் கொண்டு வச்சுக்கலாம். ஆனால் பௌர்ணமி அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ 2 மணி நேரமோ அந்த கருவறைக்குள்ளே அந்த கலசம் இருக்கணுங்க. தண்ணி நீங்கள் கொண்டு போய் வச்ச தண்ணி அங்கே வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுங்க. அந்த 3 குடத்தையும் சாமி கொடுத்துருங்க. இந்த மாதிரி வருஷம் ஒரு 3 குட தீர்த்தம் உங்கள் கையால் அந்த சாமிக்கு போகணும். குடத்தோடு கொடுத்துருங்க. அந்த நீங்கள் தீர்த்த குடம் கொண்டு போய் கொடுக்கும்போது 48 நெய் விளக்கு போடுங்க. 48 நெய் விளக்கு போட்டுட்டு நல்ல ஒரு அபிஷேகம். சரிங்களா? அதே மாதிரி அங்கே வரி கொடுப்பாங்க, சந்தா கட்டுறது, இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. கரண்ட்டு பில்லு கட்டுங்க. குலதெய்வ கோயிலில் கரண்ட்டு பில்லு 5000 ரூபாய்க்கு மேலே வருதுன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது. முழுசாகவும் கட்ட வேண்டியதில்லை, முழுசாகவும் நீங்கள் கட்ட வேணாம், உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுத்துருங்க. சரிங்களா? 2வது, இப்போ கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணுன்னா குலதெய்வம் அந்த கோயிலோட பேர் போட்டு நினைப்பாங்க, நேம் போர்டு, ரூட் போடுவாங்க இல்லைங்களா, அந்த போர்டு 2 போர்டு வாங்கி வைங்க. குலதெய்வத்துக்கே நீங்கள் வழிகாட்டக்கூடிய போர்டு வைக்கும்போது உங்களுக்கு வழிகாட்ட மாட்டாரா அவரு? குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா இதை சொல்லுங்க. இந்த பரிகாரம் உங்கள் கை, அது விருச்சக ராசியில் அனுஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் 3 தீர்த்த குடம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். 12 லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் 12 அந்த அனுஷம் 4ஆம் பாதத்தில் இருக்காரு, மாந்தி இருக்காருனாலும் ஒரு 3 தீர்த்த குடம் உங்கள் வீட்டிலேருந்து போகணும். அனுஷம் 4ஆம் பாதம் காலப்புருஷனுக்கு 8 இடத்துல 8லேயே வர்க்கோத்தமாக உட்காரும் ஒரு கிரகம் இல்லைங்களா. 8 கெட்டாக உட்கார்றதுனால உங்களுக்கு என்னங்க அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை யார் மாட்டுவாங்கன்னா அனுஷம் 4ஆம் பாதம். யாராவது இருக்கீங்களா உள்ள? அறிமுகப்படுத்திக்கோங்க. யாரும் இல்லைங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாட்ச் பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்டார் வந்தாலும் அவங்க நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படி விஷயத்தை நம்ம அதை எடுத்து ஆய்வு எடுத்திங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சோம். முதல்ல ஜாதகம் பார்க்க வச்சுக்கோங்க, அதில் எழுதி வச்சுருப்பேன். உங்களுக்கு என்ன பலன் சொன்னால் ஃபோனை வாங்கி வச்சு ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்போம், எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நடந்துதா, ஆர்வம் தான், வேறு எதுவும் இல்லைங்க. இப்போல்லாம் அவங்களே சொல்கிறாங்க கூப்பிட்டு, ஆமாம்மா செஞ்சுட்டேன், சொன்னீங்க, பார்த்துட்டேன், அவங்களே சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு கட்டாயம். இப்போ குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு கேட்டிங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலில் மண் எடுத்துகிட்டு வரணும். குலதெய்வ கோயிலில் மண் எடுத்துகிட்டு வரணும். குலதெய்வ கோயில் மண் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பெண்கள் மட்டும்தான் எடுக்கணும், ஆண்கள் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் யாரும் பார்க்காததுக்கு முன்னாடி எடுக்கணும். குலதெய்வ கோயில் லாங்கில் இருக்குங்க, காட்டுக்குள்ளே இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் காரணம் சொன்னோம்னா அருள் கிடைக்காது. அது எப்படி ஐடியா பண்ணணுமோ ஐடியா பண்ணிக்கோங்க. விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன். பசும்பால், பசு நெய், வெத்தலை பாக்கில் காணிக்க, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு வில்ல கல், 2 வாங்கிக்கோங்க எலுமிச்சம்பழம், ஒரு வில்ல கல்பூரம், ஒரு தீப்பெட்டி, இதை மட்டும் கொண்டு போகிறீங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நேராக முன்னாடி மண் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் சாத்தியம். சரிங்களா? சப்போஸ் இல்லைங்க காரை போட்டிருக்கு, டைல்ஸ் போட்டிருக்கு, மண் எடுக்க முடியாது, அந்த கேட்டுக்கு வெளியே இருந்தால் கூட, அந்த நேராக அந்த கேட்டுக்கு வெளியே இருந்தால் கூட நீங்கள் எடுக்கலாம், மண் எடுக்கலாம். 4 மணிக்கு அந்த கோயிலுக்கு போயிடுங்க. ஃபஸ்ட்டு பசும் பால் ஊற்றுங்க, அந்த நெய் ஊற்றுங்க, வெத்தலை பாக்கில் காணிக்க வச்சு 2 கனி வச்சுருங்க. பக்கத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வில்ல கல்பூரத்தை பற்ற வைக்கிறீங்க. சரிங்களா? அந்த ஒரு வெள்ளை துணி வாங்கி மஞ்சளில் நனைச்சி அதையும் கொண்டு போயிடுங்க. ஏன்னா மண் எடுக்கணும் இல்லைங்களா, மண் எடுக்கணும் இல்லைங்க, அதுக்காக வெள்ளை துணி, மஞ்சள் துணி வாங்க, ஏன்னா கெமிக்கல் தான். வெள்ளை துணியிலேயே நம்ம மஞ்சள் வந்து
இப்போ மஞ்சள் பார்த்தா கெமிக்கல் சொல்வீங்க, அப்போ கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க, அதில் பச்சை கற்பூரத்தை போடுங்க, பன்னீரை ஊற்றுங்க, அதில் கூட நீங்கள் துணியை காய வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ கெமிக்கல் அது மாதிரி இருக்கும் இல்லையா மஞ்சள். ஸோ அந்த கற்பூரம் அணையும் ஓரத்தில் இந்த துணியை கொண்டு போய் போட்டு அந்த மண் எடுக்கிறீங்க. இப்போ அந்த மண் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கற்பூரம் எரிஞ்சிட்டு இருந்ததுங்களா? அந்த மண் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சூடாக இருக்கும். ஒரு பொருள் சூடாக இருக்குன்னா அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? ஒரு பொருள் சூடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம உயிர் கொடுத்துருக்கோம். ஏன்னா அனுமதி கேட்காம கொண்டு வரக்கூடாதுன்னு தான் அங்கே பசும்பாலும் பசு நெய் வச்சு வெத்தலை பாக்கில் காணிக்கெல்லாம் வச்சு 2 கனி, ஒரு கனியை அங்கே வேலில் குத்திடுங்க, இன்னொரு கனியை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனியும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த மண் மட்டும்தான். இதை மட்டும் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ண, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த கனியை சொருகிடணும். கனியை ஏன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் வருவாங்க உங்களை ஃபாலோ பண்ணி. சொத்து கோயில் சொத்து இல்லைங்களா, விட்டுருவாங்களா? அப்போ என்ன பண்ணணும், கனியை உள்ளே வச்சுட்டு தான் நீங்கள் வெளியே மாட்டிட்டு தான் போகணும். எலுமிச்சம்பழம் ராஜகனி, இந்த ஓட்டையெல்லாம் போட்டுலாம் கட்டக்கூடாது, நூலில் எல்லாம் தொங்கக்கூடாது. ஒன்று கிளிப்பில் மாட்டணும், இல்லை துணியில் போட்டு முடிஞ்சு கட்டணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கோணுசி விட்டு கோர்த்து தொங்க விட்டுருவாங்க. ராஜகனிக்கு ஓட்டப்பட்டீங்கன்னா காற்று போன பலூன், அதில் எந்த ஒரு பலனும் இல்லை, பரிகாரமும் இல்லை. டைம் முடிஞ்சுதுங்களா? சரி, 2 நிமிஷம் முடிச்சுக்கிறேங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு உங்கள் நிலவாசலில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள், பன்னீர், பச்சை கற்பூரம் நல்லா தொடவி விட்டு நிலவில் விளக்கு போடுங்க. எப்போ உங்கள் வீட்டு நிலவாசலில் நீங்கள் மஞ்சள் பூசி விளக்கு போடுறீங்களோ அன்னைக்கு அருள் கிடைக்கும் குலதெய்வம். ஏன்னா குலதெய்வம் குடியிருப்பது நிலவாசல் படியில் தான், வீட்டுக்குள்ளே கிடையாதுங்க. எங்கே இருக்கும் குலதெய்வம்? நிலவாயில் படியில் தான் இருக்கும். சரிங்களா? அதை மங்களமாக வச்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நிறைய நெகட்டிவ் எல்லாம் நின்றும். அன்றைக்கி கை கால் மூஞ்சி கழிட்டு வந்தாங்க, இன்றைக்கி யார் வரீங்க அப்படி? அப்போ ஒரு மஞ்சள் பூசி நீங்கள் பொட்டு வச்சுட்டிங்கனாவே தாண்டி உள்ளே வரும்போது நெகட்டிவ் எனர்ஜி அங்கே நின்றும் வெளியில். நம்மளால் முடிஞ்சு செய்வோமே கொஞ்சமாவது, இல்லைங்களா? ஸோ வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நம்மளால் முடிஞ்ச கருத்துக்களை கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது சந்திப்போம் மீண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க பரிகாரத்தை பற்றி. மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி அப்படி எடுத்து போட்டுங்க மேடம். சந்தன மாலை அணிவித்து அவங்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் நிறைய பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடியதும் வெற்றி பெறுவதற்குரிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் அவர்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன டிப்ஸை சரியான முறையில் செய்யும்போது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அந்த வகையில் எடுக்கும் பொழுது அவங்க மிக சிறப்பான முறையில் பரிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் மேலும் நிறைய தகவல்களை கொடுக்குமாறும் நிறைய ஜோதிட உலகத்திற்கு நிறைய தகவல்களை கொடுத்து இன்னும் ஒரு உயர்ந்த நிலை வர இறையருளும் குருவருளும் அவர்களுக்கு அருள் புரியட்டும் என்று மனதார நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி. இந்த மாதத்தினுடைய தலைமை நம்முடைய தன்னாத் துரைசாமி ஐயா அவர்கள். நிறைய விஷயத்தை வந்து ஐயா வந்து நூல் ஆசிரியர், நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு, நிறைய நுணுக்கமான ஒரு விஷயத்தை கொடுக்க இருக்கின்றாரு. இன்னைக்கு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வர்ற வரைக்கும் பேசிட்டு சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் பேசுவார். அதனால் அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உணவு வந்துடும். அதற்கு பிறகு நம்முடைய விஸ்வநாதன் ஐயா அவர்கள், கோவை தங்கம் ஐயா அவர்கள், நம்முடைய வெங்கடேசன் ஐயா அவர்கள் முதல் முறையாக நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தில் மாதாந்திர கூட்டத்தில் பேச இருக்கிறாரு. அதேமாரி நம்முடைய செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் சிஸ்டத்தில் எளிய முறையில் ஜோதிட பலன் சொல்லக்கூடியது. இன்னைக்கு ஒரு டிப்ஸு, ரொம்ப அற்புதமான விஷயங்கள். வக்கரத்தை பற்றி இன்னைக்கு எந்தெந்த கிரகம் வக்கரம் இருந்தால் அது எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு அரிய தகவல், இது வரைக்கும் வெளியே வராத ஒரு அரிய தகவல் நான் இன்னைக்கு பேச இருக்கின்றேன் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வாஸ்து சாம்ராட் உயர் திரு நந்தா துரைசாமி ஐயா அவர்கள் பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. அவர் இயற்கையாகவே ஆசான்,
பள்ளிக்கூட ஆசானாக இருக்கிறார். ஏன்னா அது மட்டும் இல்லை, பல மாணவர்களை உருவாக்கிறார். நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தில் கடந்த ஆண்டுகள் வாஸ்து மாணவர்கள் நிறைய பேரை படிக்க வச்சிருக்கிறாரு, நிறைய இடத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நிறைய வகுப்பு எடுத்திருக்கிறாரு. அவருடைய அனுபவங்கள் சாதாரண விஷயம் இல்லை. 30 வருடங்களுக்கு மேலே ஜோதிடத்துறையில் அனுபவம் மிக்கவர். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு உங்களுடைய கரகோஷத்துடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம்.